21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி தேவையை இந்த புதிய கல்விக் கொள்கை பூர்த்தி செஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 19ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய இருந்த நிலைமைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு போயிருக்கு அப்படின்றதுதான் உண்மை. எக்கனாமிக் சூப்பர் பவரா வரக்கூடிய இந்தியாவால 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு கல்விய எல்லோருக்கும் கட்டணம் இல்லாமல் அரசின் முழு பொறுப்பிலும் செலவிலும் கொடுக்க முடியாதா? 5ஆவதுக்கு 8ஆவதுக்கு தொலைதூர கல்வி எந்த நாட்டில இருக்கு? உங்க கற்றல் திறன் வெளிப்பாடு நான் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாருக்கும் சமமா இருக்கணும், ஆனா வாய்ப்பை நான் சமமா கொடுக்க மாட்டேன். திராவிட ஆட்சியினுடைய சாதனை கல்வியை பரவலாக்கியது. நீங்க ஏன் 3 மொழி படிக்கணும்னு கட்டாயப்படுத்துறீங்க? சமஸ்கிருதம் ரொம்ப முன்னிலைப்படுத்துதோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதுல இருக்கிற அரசியல் என்ன? ஒரு இந்தியா முழுக்க ஒரு பண்பாட்டின் அடையாளமாக அவர்கள் ஒரு மொழியை முன்வைத்து பார்க்கிறார்கள். நீங்க எதிர்பார்க்கிற அறிவு சார்ந்த குழந்தைய மாநில அரசு பள்ளி உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? BA தமிழ் படிக்கிறதுக்கு நான் எதுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில போயிட்டு எழுதணும்? இந்திய சூழலுக்கு பொருத்தமான ஒரு கல்விக் கொள்கையே கிடையாது. கலைஞர் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். புதிய கல்விக் கொள்கை 2020 மத்திய அமைச்சரவை ஒப்புதலோட நிறைவேறியிருக்கு. இந்த புதிய கல்விக் கொள்கையில என்ன சாதகம் என்ன பாதகங்கள் இருக்கு அப்படிங்கறத திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி தேவையை இந்த புதிய கல்விக் கொள்கை பூர்த்தி செஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 19ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய இருந்த நிலைமைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு போயிருக்கு அப்படின்றதுதான் உண்மை. கல்வி என்பது மக்களை அதிகாரப்படுத்துதல். இந்த கல்விக் கொள்கை எல்லாவற்றையும் இந்த எதிர்பார்ப்புகள், இந்த ஆசைகள் 70 ஆண்டு ஆயிருச்சு. 1949 நாம் அரசமைப்பு சட்டத்தை கையெழுத்து போடுற நேரத்துல, 1950 அது நடைமுறைக்கு வரக்கூடிய நேரத்துல நம்மிடம் பணம் இல்லை. பணம் இருந்தால் அரசு கொடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு. அதான் அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 41 எஜுகேஷன் as a fundamental right நீ கொடுக்கணும் அப்படின்னு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்ல சொல்றாங்க. as the economic affairs. இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பொருளாதாரத்தில் நாங்கள் உலக சூப்பர் பவர் ஆக போறோம்ன்றீங்க. எக்கனாமிக் சூப்பர் பவரா இந்தியா. அப்ப எக்கனாமிக் சூப்பர் பவரா வரக்கூடிய இந்தியாவால ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு கல்விய எல்லோருக்கும் கட்டணம் இல்லாமல் அரசின் முழு பொறுப்பிலும் செலவிலும் கொடுக்க முடியாதா? ஆக தொடக்க கல்வியில தொடங்கி உயர்கல்வி வரைக்கும் ஒட்டுமொத்தமாக சந்தையிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டுல அரசு ரெகுலேட்டரி பாடி தான். அது ஒழுங்குபடுத்தும். ஆனா கல்வியை தனியார் கொடுக்கலாம், சந்தை கொடுக்கலாம். சந்தையில நீ போட்டி போட்டுக்கோ, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ வா அப்படின்னு சொல்லி சவால்களை ஒவ்வொரு நிலையிலையும், அது 8 வயது குழந்தையாகட்டும் 13 வயது குழந்தையாகட்டும் எல்லா வயது குழந்தைகளுக்கும் சவால்களை கூட்டிவிட்டு ஆனால் வாய்ப்புகளை சமமா இல்லாமல் செய்திருப்பது என்பது நிச்சயமாக இந்தியா 21ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையாக நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு 200 வருஷம் இந்தியாவை பின்னுக்கு இழுக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையாகத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த புதிய கல்விக் கொள்கையில என்ன நோக்கம் சொல்றாங்க? இந்த கல்விக் கொள்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதை சரியான விதத்துல கொண்டு போயிருக்காங்களா? அதை அவங்க நிறைவேற்றுவாங்களா? நோக்கத்தை பற்றி படித்தீர்களே ஆனால் மிக உயர்ந்த நோக்கம். யாருமே கல்வி கற்காம இருக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி அல்லது மாநில மொழி, அது 8ஆம் வகுப்புக்கு தாண்டியும் கூட தொடரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர், ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு. இது அத்துணையுமே வேணும்னு நாம எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுமே இதெல்லாம் அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான். ஆனா எல்லோரும் படிக்கலாம், எல்லோரும் படிக்கணும், யாரும் விடுபட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 5ஆவதுக்கு 8ஆவதுக்கு தொலைதூர கல்வி எந்த நாட்டில இருக்கு? 5ஆம் கிளாஸ்க்கும் 8ஆம் கிளாஸ்க்கும் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மெத்தட்ல ஆன்லைன்ல நீ படிச்சுக்கலாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாம்னு சொல்றீங்களா? ஒரு பக்கத்துல நீங்க ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ்ன்றீங்க, வள மையம்ன்றீங்க. ஏன் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் தேவையான அனைத்து வசதியும் அரசாங்கத்தால செய்ய முடியாதான். அப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்குன்னா குறைவா இருக்கிற எண்ணிக்கையில எப்படி நான் எல்லா டீச்சர் கொடுக்க முடியும்? மாணவருடைய எண்ணிக்கை குறைவா இருந்தா நான் எப்படி அந்த பள்ளிக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்க முடியும்? எனவே எந்த பள்ளிகள் எல்லாம் மாணவர் எண்ணிக்கை குறைவா இருக்கோ அந்த பள்ளிகள் எல்லாம் ஒன்றிணைத்து நான் பள்ளி காம்ப்ளெக்ஸ், ஸ்கூல் பள்ளி வளாகம் உருவாக்கிடுவேன். இங்க எல்லா வளங்களும் இருக்கும். இந்த வளங்கள் எல்லா பள்ளிக்கும் ஷேர் பண்ணுவேன்றீங்க, பிரித்து கொடுக்கப்படும். அப்போ இதுல முக்கியமா பாதிக்கப்படுறது ஊரக பள்ளிகள், கிராமப்புறத்துல இருக்கிற பள்ளிகள். நீங்க இன்றைக்கு தேதியிலேயேங்க ஒரு மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்கி இருக்கிறீங்க. அதாவது யாருக்கெல்லாம் பணம் இல்லையோ,
தொலைக்காட்சி விவாதத்துல கூட நீங்க பார்க்கலாம். அன்னைக்கு ஒரு விவாதத்துல ஒரு பெற்றோர் சொல்றாங்க, இந்த பள்ளிக்கூடத்துல 60,000 ஃபீஸ் கட்டுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. அது அடுத்த சைட்ல இருந்து ஒரு தனியார் பள்ளி தாளாளர் அவர் வந்து சொல்றாரு, நீ ஏமா அந்த ஸ்கூல்ல போய் சேர்த்த, நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியதானமா? இது திமிரு பிடிச்ச வார்த்தை இல்ல இது. எங்க இருந்து வருது இந்த வார்த்தை? குழந்தைக்கு என்ன தெரியும் அது கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூலான்னு? அப்போ ஒரு வணிகமயம் ஆயிருச்சுன்னு சொன்னா நான் வியாபாரத்தை தான் பார்ப்பேன், உன் கஷ்டத்தை பத்தி நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது கற்றல் செயல்பாடுக்கு உரிய ஒரு விஷயமா? ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்க, தனியார் பள்ளிகள் இருக்கும், பல அடுக்கு முறையில் இருக்கும், எல்லா வசதி பெற்ற பள்ளிகளும் இருக்கும். வசதிக்கு தகுந்தா போற பள்ளியை நீங்க நடத்திக்கலாம். உங்களால எந்த அளவுக்கு வசதி கொடுக்க முடியுமோ அந்த வசதிக்கு தகுந்தாப்ப நீங்க நடத்தலாம். அப்ப பேரண்ட் என்ன செய்யணும், தனக்கு எந்த அளவுக்கு வசதி இருக்கோ அந்த பள்ளியில போய் குழந்தைய வந்து சேர்த்துக்கலாம். அப்போ எல்லா வசதி படைத்த பள்ளிகளும் ஒரு பக்கம் இருக்கு, அந்த பள்ளியில எல்லா வளங்களும் இருக்கு, டீச்சர் எப்பவுமே இருப்பாரு. இன்னொரு பக்கத்துல வந்து 4-5 பள்ளிகள் அல்லது 10 பள்ளிகளை சேர்த்து பள்ளி வளாகம்னு வச்சிருப்பீங்க. இங்க ரிசோர்ஸை ஷேர் பண்ணுவீங்க. நீங்க ஆய்வகம் இங்க இருக்கும். அப்போ ஆய்வகம் வேணும்னா ஒரு அறிவியல் ஆசிரியர் அந்த பள்ளியில போயிட்டு பாடம் நடத்திட்டு மாணவர்களை கூட்டு வந்து இந்த ஆய்வகத்தை பயன்படுத்திப்பார். அந்த பள்ளிக்கு ஆய்வகம் கிடையாது. அப்ப பள்ளி வளாகத்தில் எல்லாமே இருக்கும். பள்ளி வளாகத்தில் ஒண்ணு டீச்சர் இந்த ஆய்வக பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும், அங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்து இங்க வைக்கணும். இல்ல அது பிக்சட் வச்சுக்கோங்க, அது நிலையா இருக்க வேண்டியதாக இருந்தா அந்த குழந்தைகள் அங்க இருந்து இங்க வந்து பாத்துட்டு போகணும். இப்படி ஒரு பள்ளி முறையும், இன்னொரு பக்கத்துல பள்ளி வளாகத்திலே எல்லா வசதியும் இருக்கும். அப்போ ரெண்டு பள்ளியிலையும் வெவ்வேறு குழந்தைகள் படிக்கிறாங்க இல்லைங்களா? இந்த குழந்தைகள் வெவ்வேறு குழந்தைகளுக்கு சமமான வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஆனா +2 முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா குழந்தைகளும் ஆப்டிடியூட் டெஸ்டுக்கு வரணும். क्वेश्चन பேப்பர் காமனா இருக்கும். உங்க கற்றல் திறன் வெளிப்பாடு நான் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாருக்கும் சமமா இருக்கணும். ஆனா வாய்ப்பை நான் சமமா கொடுக்க மாட்டேன். அப்ப 68ல சொல்லப்பட்ட பொதுப்பள்ளி முறைமையை பற்றி பேச மறுக்கிறீங்க. 68 நீங்க டாக்குமெண்ட்லயே நீங்க வெரிஃபை பண்ணல, அதாவது கோட் பண்ணல, அது நீங்க கருத்திலே எடுத்துக்கல. எங்க இருந்து எடுத்துக்கிறீங்க? 86 கொள்கையிலிருந்து தான் எடுத்துக்கிறீங்க. அப்ப 86 எப்ப வருது? உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், சந்தைமயமாக்கல், இந்த சூழல் இருந்துதான் 86 உருவாகுது. அப்ப உங்களுக்கு வசதியா 68 பற்றி கவலையே படாமல், 68 கல்விக் கொள்கை ரெஃபரே பண்ணாம நீங்க 86ல இருந்து தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னா 86ல் தொடங்கப்பட்ட அந்த சந்தையை நோக்கிய பயணத்தை அதிவேகமாக்குவதற்கான ஒரு கல்விக் கொள்கையா தான் நாம இதை பார்க்கிறோமே தவிர இது நிச்சயமாக வந்து மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு கல்விக் கொள்கையா நம்மால் பார்க்க முடியல. அதாவது இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னா, தொழிற்கல்வி, வொகேஷனல் ஸ்டடிஸ் வந்து ஒரு மாணவர் வந்து கூடுதலா ஒரு தொழில் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே, அவன் வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு வகையில யூஸ் ஆகும் தானே அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அதுல இருக்கிற உள்நோக்கம் என்ன? கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாள்னு கொண்டாடுறோம். அப்படி கொண்டாட சொல்லி கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடுறோம். அது ஒரு வெற்று முழக்கம் அல்ல. அவர் ஊரக பகுதியில பயணம் சென்ற போது பிள்ளைங்க பானை பண்றதை பார்த்தாரு, பிள்ளைகள் தச்சு வேலை பண்றதை பார்த்தாரு, பிள்ளைகள் அப்பா அம்மாவோட சேர்த்து கலனியில நிக்கிறத பார்த்தாரு. குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகாம எதுக்குடா வேலைக்கு போறாங்கன்னு சொல்லி கர்ம வீரர் காமராஜர் கொதித்து போனார். அந்த கொதிப்புல தான் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளின்னாங்க. பள்ளிக்கூடத்தை திறந்தாச்சு, பிள்ளைங்க படிக்க வர மாட்டேன்றாங்க. அப்ப ஏன் படிக்க வர மாட்டேன்றாங்க? இந்த பிள்ளைகளுக்கு சோறு வேணும், அந்த சோறுக்கான காசு அந்த பிள்ளைகளே சம்பாதிக்குது. எனவே இந்த பிள்ளைங்க சம்பாதிக்க கூடாது, இந்த பிள்ளைங்க தொழிலுக்கு போக கூடாது, இந்த பிள்ளைங்க படிக்கணும். எனவே அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வருவதற்காக தான் மதிய உணவு கான்ட்ரிபியூட்டரி ஸ்கீம்னு, பங்களிப்பு மதிய உணவு திட்டமாக அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க, சீருடை கொடுத்தாங்க. இது பின்னாடி உங்களுக்கு திராவிட ஆட்சியில, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கலாம், கலைஞரா இருக்கலாம், எம்ஜிஆரா இருக்கலாம், ஜெயலலிதா யாரா இருக்கலாம், திராவிட ஆட்சியினுடைய சாதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட ஆட்சியினுடைய சாதனை கல்வியை பரவலாக்கியது. பெண் குழந்தைக்கு 5000 ரூபாய் கலைஞர், 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பெண் குழந்தைக்கு 5000 ரூபாய் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து வந்த ஆட்சியில அது வந்து கூட்டப்பட்டது, வகுப்பும் கூட்டப்பட்டது, 10, 12 டிகிரின்னு பணமும் கூட்டப்பட்டது. நீங்க அந்த காலகட்டத்தில் நடுநிலை பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் யார் இருந்தாலும் அவங்க கேட்டு பாருங்க, 5ஆவதுல இருந்து 8வது வரைக்கும் இந்த அறிவிப்பு, இது சமூக நலத்துறையின் கீழ் வந்த அறிவிப்பு, 8வது படிச்சா திருமண வயசுல 5000 கொடுக்கறேன்றது.
இந்த அறிவிப்பு வந்தவுடன் 6வது இருந்து 8வது வரைக்கும் பெண்களுடைய என்ரோல்மெண்ட் அதிகமாச்சு. அப்போ பெண்களை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து வருவதற்கு ஒரு ஊக்கமாக இப்படி பல வேலைகள் செய்ததனால், அரசு பல நல்வாழ்வு திட்டங்கள் அறிவித்ததனால் பள்ளிக்கூடத்திற்குள் எல்லோரையும் அழைத்தோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, 6வதுல இருந்து 8வது படிக்கிறதுக்குள்ள ஒரு தொழில தேர்ச்சி பெறட்டோன்றீங்க. 6வதுல இருந்து 8வது வரைக்கும் வயசு என்னங்க? 10 வயசு முடிஞ்சு 13 வயசு வரைக்கும். 10 வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் ஒரு தொழிலில் தேர்ச்சி பெறணும்னு சொல்றீங்களே, கிராமத்துல போயிட்டு இந்த கல்விக் கொள்கையை பத்தி பேசுனீங்களா நான் கேட்கிறேன். கிராமத்துல வாங்க போய் பேசலாம். ஒரு உழைக்கின்ற தொழிலாளி, பானை செய்யற தொழிலாளி தன் புள்ள பானை செய்யணும்னு எதிர்பார்ப்பாரா? ஒரு தச்சர் தன்னுடைய பிள்ளை, ஒரு கார்பெண்டர் இருக்காரு, அவர் தச்சு வேலை செய்யறாரு. தச்சு வேலை செய்யக்கூடியவர் மரத்தை அறுப்பது, நாற்காலிகள் செய்வது, பொம்மைகள் செய்வதுன்னு இருக்கக்கூடியவர் தன் பிள்ளை எப்படியாவது படிக்கணும், கல்லூரிக்கு போகணும், பல்கலைக்கழகம் போகணும், அதுதானே யாரும் எதிர்பார்ப்பாங்க. உழைப்பை அறிமுகப்படுத்துவது வேறு, ஒரு தொழிலில் கற்று தேர்வது என்பது வேறு. அப்ப ஒரு தொழிலில் கற்று தேர்வது என்பது 10ஆம் வகுப்பு முடித்ததுக்கு பிறகாவது, ஆக்சுவலி +2 முடிக்கணும் இல்லைங்களா, 18 வயது முடியணும். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் 16 வயது. அந்த குழந்தை 10ஆம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு தொழில் கல்வி அது விரும்பி எதை கத்துக்கணும்னு ஆசைப்படுதோ அதுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு குழந்தையினுடைய உளவியல், இந்தியா ஒரு ஜாதிய சமூகம், ஒரு பாகுபாடு நிறைந்த ஒரு சமூகம், பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கிற சமூகம். இந்த ஜாதிய சமூகத்துல இந்த ஒடுக்குமுறையிலிருந்து என் பிள்ளையாவது வெளியேறட்டும், என் புள்ள காலத்திலேயாவது அந்த சமூகம் ஒரு சமத்துவமான சமூகமா இருக்கட்டும். ஒவ்வொரு பெற்றோரும் அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. ஏழை என் தாத்தா என் பாட்டன் எல்லாருமே ஏழையா வாழ்ந்துட்டோம், அட்லீஸ்ட் என் புள்ள கொஞ்சம் வசதியா வாழ்ந்துட்டு போட்டுமே, என்ன கூட பார்க்க வேணாங்க, என் புள்ள நல்லா இருந்தா போருங்க. இதுதானங்க சாதாரண மக்களோட நிலை. நீங்க 8வதுக்குள்ள ஒரு தொழில தேர்ச்சின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு தொழில தேர்ச்சி பெற்ற பிள்ளைங்க அதற்கு பிறகு கல்வியின் மீது ஆர்வத்தை காட்டுமான்றது. இடைநிற்றல் அதிகமாகும். 9ல இருந்து 12 வரைக்கும் பல்வேறு சிக்கல்களை வச்சிருக்கீங்க. 12 முடிச்சதுக்கு அப்புறம் ஆல் இண்டியா, ஏன்டா போய் 12 முடிச்சா கூட காலேஜ் போக முடியாது, அதுக்கப்புறம் ஆல் இண்டியா எக்ஸாம் போடா, ஒரு தொழில் இருக்குல்ல போய் வேலை செய்ய 4 பேர் சொல்ல மாட்டானா? இல்ல அவனுடைய குடும்ப சூழல் அப்படி. ஆனா இன்றைக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம், 10ஆம் கிளாஸ் முடிஞ்ச உடனே 11ஆம் கிளாஸ், அதே ஸ்கூல்ல 11ஆம் கிளாஸ் இருக்கு. 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே மாவட்டத்துக்கு மாவட்டம் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அதெல்லாம் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்ன வட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை போல கல்லூரி எங்க இருக்குன்னு பல மைல் தேடி கண்டுபிடிக்கிற தமிழ்நாடா இது? தமிழ்நாட்டுல மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு எல்லா கல்லூரியும் வச்சிருக்கோம். திராவிட இயக்கத்தினுடைய தந்தை பெரியாரினுடைய பூமி இது. எனவே சமூக நீதிக்காக நடந்த 200 வருஷ போராட்டங்களுடைய பலன் இங்க எல்லோரும் கற்கின்ற வாய்ப்பை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கிற ஒரு கல்விக் கொள்கையாகத்தான் இந்த கல்விக் கொள்கை அமைந்திருக்கிறது. இப்போ இந்த ஒகேஷனல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்றது குலக்கல்வி திட்டத்துக்கு வித்திடுது அப்படின்றத நம்ம சொல்றோம். அதே நேரத்துல 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கு தேர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல தேர்ச்சி பெற்றாலும் பெறலனாலும் அடுத்த வகுப்புக்கு போலான்றத சொல்லியிருக்காங்களா, இல்ல அதுவும் ஒரு முட்டுக்கட்டையா தான் அந்த இடத்துல இருக்கா? நீங்க தேர்வு எப்படி நடத்துறீங்கன்றது 2வது. இந்த கொள்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3, 5, 8க்கு பள்ளியில தேர்வு தான் சொல்லியிருக்காங்க. அந்த மதிப்பீடை நாங்க வெளியிட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பீடை வெளியிட மாட்டோம், குழந்தைகளுடைய கற்றல் திறன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசிரியர்கள், அரசு, இந்த கொள்கைகள் உருவாக்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கல்விக் கொள்கையை படிக்கும் பொழுது அவர்கள் அதே வகுப்புல நிறுத்தி வைப்பாங்கன்ற மாதிரி இல்ல. தேர்வு இருக்கும், தேர்ச்சி எந்த அளவுக்கு கற்றல் திறன் இருக்கு. ஆனா கற்றல் திறனை யார் தீர்மானிக்கிறது? நேஷனல் பெஞ்ச் மார்க், தேசிய அளவு கற்றல் திறன். ஆனா எக்ஸாம் பள்ளி அளவுல நடக்கும். அது வெளியிட மாட்டோம், மதிப்பெண்ணை வெளியிட மாட்டோம், நாங்க தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்றதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா, பேரலா சமமாக கல்வியல் செயல்பாட்டுக்கும் சான்றிதழ் உண்டு, தொழில் கல்விக்கும் சான்றிதழ் உண்டு. அப்ப 8ஆம் கிளாஸ் முடியும் போது 2த்துலயும் தேர்ச்சி பெற்று வரணும்ன்றாங்க. உங்களுக்கு மொழி ஆற்றல் இருக்கணும், அறிவியல் கணிதம் இதுலயும் நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஆக கல்வியல் செயல்பாட்டுல உங்களுக்கு தேர்ச்சி இருக்கணும், தொழிலையும் தேர்ச்சி இருக்கணும். அப்படின்னா இது எப்படி ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். 3 வயது முதல் பாடத்திட்டம் உருவாக்கப்படும் சொல்றாங்க. 3 வயது முதலே மொழியும் சொல்லித்தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மொழியை இவங்க ஒரு அறிவின் அடிப்படையில அணுகுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. மொழி என்பது உண்மையாவே ஒரு அறிவா? தாய்மொழி
என்பது இயல்பான அறிவு வளர்ச்சிக்கான ஒரு மொழி உலகம் முழுக்க. அதை தாண்டி கூடுதலாக இன்னொரு மொழி நீ படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, இன்னொரு மொழி நீ படின்னு சொல்றீங்கல்ல, அதுதான் திணிப்பு. எனக்கு எப்ப தேவையோ அப்ப கூடுதலா ஒரு மொழி படிச்சுப்பேன். ஒரு மொழியில புலமை இருந்தா அந்த மொழி மூலமா நான் எந்த மொழியும் படிக்க முடியும். தமிழ் வழியா பிரெஞ்சு படிக்க முடியும், தமிழ் வழியா சமஸ்கிருதம் படிக்க முடியும், தமிழ் வழியா ஹிந்தி படிக்க முடியும், தமிழ் வழியா ஆங்கிலம் படிக்க முடியும். எனக்கு தமிழ் தெரியும்னா தமிழ் வழியா எதை வேணாலும் படிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தாய்மொழி வழி கல்வியை கொடுங்க. 1920 நீதி கட்சி ஆட்சியில பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்டுகிட்டு இருந்த காலகட்டத்துல 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி மட்டுமே, கூடுதலா ஒரு மொழி கூட கிடையாது. 6ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் விருப்ப மொழி, நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். விருப்ப மொழியாக இருந்தது. ஆங்கிலம் என்பது கட்டாயம் கிடையாது, விருப்ப மொழி வேணும்னா எடுத்துக்கலாம். யாரு? பிரிட்டிஷ் இங்கிலீஷ்கார ஆட்சி செய்த போது, இங்கிலீஷ்கார ஆட்சி செஞ்சிட்டு போது இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் வேலைன்னு தானே பேசியிருக்கோம். ஆனா அந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததுன்னா 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி, வேற மொழியே கிடையாது, ஒரே மொழி தான். 6ஆவதுல இருந்து 8ஆவது விருப்ப மொழி, உனக்கு எந்த மொழி வேணுமோ எடுத்துக்கோ. அப்ப இருமொழி கொள்கை இன்னைக்கு நேத்து இல்ல, அது நீதி கட்சி ஆட்சியில இருந்து 1920 இருந்து இருக்கு. அப்ப இன்றைக்கு குழந்தைக்கு இன்னொரு மொழி தேவைப்படுதா? ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த குழந்தை நினைக்குதா? ஆங்கிலம் கற்றுக்கொள்ளட்டும், ஆங்கிலத்தை சிறப்பாக கற்றுக் கொடுத்துருக்கு. அது கொஞ்ச நாள் கழிச்சு போய் எனக்கு ஆங்கிலம் மாத்திரம் பத்தாது, எனக்கு இன்னொரு மொழி வேணும், நான் குஜராத்ல போய் வேலை செய்ய போறேன், எனக்கு குஜராத்தி மொழி வேணும்னு கேக்குதா? கத்து கொடுங்க, குழந்தை கேட்கட்டுமே. குழந்தைக்கு தேவை, எந்த குழந்தைக்கு தேவை இருக்கோ, எந்த குழந்தை கேட்குதோ, எந்த மொழியை கேட்குதோ அந்த மொழியை கத்து கொடுத்துட்டு போங்களேன். நீங்க ஏன் 3 மொழி படிக்கணும்னு கட்டாயப்படுத்துறீங்க? நான் 3 மொழி படிக்கணும் வேண்டிய நிர்பந்தம் ஏன் எனக்கு வருது? நான் இப்பதான் முதல் தலைமுறை, இப்பதான் நான் பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன். அப்ப ஒரு மொழி கற்று அந்த மொழி மூலமா எல்லா அறிவு பெறுவது, கூடுதலாக எனக்கு தேவைப்படுற இன்னொரு மொழியை நான் படிக்கிறது, அதன் மூலமாக நான் அறிவு பெறுவதற்கு முயற்சி செய்வது, இதை செஞ்சுட்டு இருக்க நேரத்துல பத்தாவது இன்னொரு மொழி படி அப்படின்னு சொல்றதே ஒரு நிர்பந்தம் தான். எனவே 3 மொழி 4 மொழி என்றெல்லாம் குழந்தைகள் மீது திணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தாய்மொழியில கல்வியை கொடுங்க. கூடுதலாக ஒரு மொழி அந்த குழந்தை எந்த மொழியில கற்க விரும்புதோ அந்த மொழியை கூடுதலாக கற்றுக் கொடுங்க. வயது ஆக ஆக குழந்தை எத்தனை மொழியில கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டாலும் அத்தனை மொழியில கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கொடுங்க. இதுதான் சர்வதேச அளவுல இருக்கிற மொழி அறிஞர்கள் சொல்லக்கூடியது. மும்மொழி கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. எப்பயுமே நம்ம மேல ஹிந்தியை தான் திணிப்பாங்க. இந்த தடவை சமஸ்கிருதம் ரொம்ப முன்னிலைப்படுத்துதோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதுல இருக்கிற அரசியல் என்ன? இங்க உணவு பழக்கமாகட்டும், சிந்தனை ஆகட்டும், எல்லாமே பன்முகத்தன்மை கொண்டது. ஒருத்தருக்கு இருக்கிற விருப்பம் இன்னொருத்தருக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அந்த அநியாயத்தை எதிர்த்து நான் கொதித்தெழறேன். ஒருவர் தாய்மொழியில சிந்திக்கும் போது இப்படிப்பட்ட சிக்கல்லாம் வருது, எதிர்த்து கேட்கிறான், புரிஞ்சுக்கிறான், தப்பு எது பகுத்தறிறான், எது சரி எது தப்புன்னு நினைக்கிறான். இவன் ஒரே மொழியை படிச்சுட்டான்னா, இதற்கெல்லாம் நேரம் இல்லாம செஞ்சுட்டான். இவனுக்கு தமிழ் மாத்திரம் படுறான்னா இவன் பாரதியை படிப்பான், தமிழொழியை படிப்பான், பாரதிதாசனை படிப்பான், எல்லாரையும் படிச்சுட்டு இருப்பான், சிக்கல் வரும். அப்ப இதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னா என்ன, சிலப்பதிகாரத்தை எடுத்துரு, அதுக்கு பதிலா நீ இன்னொரு மொழியை படி. அப்ப எந்த மொழியை படிக்கிறது? எந்த மொழி யாருக்குமே இன்னும் பழக்கம் இல்லாம இருக்கோ, எந்த மொழி ரொம்ப கடினமாக இருக்கிறதோ, எந்த மொழி அறிமுகம் இல்லாமல் இருக்கிறதோ, அந்த மொழியோட பலன் இருக்கோ பலன் இல்லையோ, ஒரு புரியாத மொழியில பேசினாலும் எல்லாம் சந்தோஷப்படுவாங்கல்ல. அப்படியான ஒரு இந்தியா முழுக்க ஒரு பண்பாட்டின் அடையாளமாக அவர்கள் ஒரு மொழியை முன்வைக்க பார்க்கிறார்கள். அப்படின்ற ஒரு யதார்த்த நிலைக்கு நீங்க வாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல எத்தனை டீச்சர் இருக்காங்கன்றது தானே. என் பள்ளிக்கூடத்துல நான் சான்ஸ்கிரிட் டீச்சர் தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 மொழியில என்ன எடுப்பாங்க அந்த குழந்தைங்க, வர்ற குழந்தைங்க? டீச்சர் ஒரு டீச்சர் தான் இருக்கிறாங்க. ஹிந்தி டீச்சர் இருக்காங்க, சான்ஸ்கிரிட் டீச்சர் இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன எடுக்க வேண்டியது இருக்கும்? யதார்த்தமா நான் அந்த என்ன இருக்கோ அதான் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ வாய்ப்பு நீங்க எப்படி கொடுக்க போறீங்க? வெறும் மொழி நீங்க சாய்ஸ் சொல்லிடுவீங்க. ஆனா சாய்ஸ கூட எடுக்கிறதுக்கு அங்க இருக்கணும்ல, பல சாய்ஸ் இருக்கணும்ல. பல சாய்ஸ் இல்லாம எடுக்கிற இடத்துல ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னா என் நிலைமை என்ன? இப்போ தமிழக அரசு நினைச்சா இந்த மும்மொழி கொள்கையை கைவிட்டுட்டு இருமொழி கொள்கையை பின்பற்ற முடியுமா? நீங்கள் அறிவு சார்ந்த குழந்தையை எதிர்பார்க்கிறீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற அறிவு சார்ந்த குழந்தைய மாநில அரசு பள்ளி உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? இதுக்கு முன்னாடி நாங்க செய்து காட்டி இருக்கிறோம், நாங்க செய்து காட்டுவோம், எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி மாநில அரசு முடிவு செய்தால், கல்வி என்பது கங்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கங்கரண்ட் லிஸ்ட தமிழ்ல மொழிபெயர்த்தா பொதுப்பட்டியல் மொழிபெயர்க்கிறாங்க. கங்கரன்ஸ்னா ஒப்பிசைவு. நான் உங்ககிட்ட நான் போலாமாங்க, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இல்ல கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப முடியுமா முடியாது? 2 பேரும் ஒத்து, சரி எவ்வளவு நேரங்க? கங்கரன்ஸ்.
கங்கரண்ட் லிஸ்ட் அது, அதாவது ஒப்பிசைவு. இரு தரப்புக்குமே வந்து அதுல உரிமை இருக்கு. எனவே மத்திய அரசு மாநில அரசு இசைந்து செய்ய வேண்டிய, ஒப்பிசைந்து செய்ய வேண்டியதுதான் கங்கரண்ட். மாநில அரசு தான் முடிவு பண்ணோம்னா அது மாநில பட்டியல் இருக்கும், மத்திய அரசு தான் முடிவு பண்ணோம்னா அது மத்திய பட்டியல் இருக்கும். 2 பட்டியல் தனித்தனியா இருக்கு. 2 பட்டியல் இல்லாம 3வது பட்டியல் ஒண்ணு இருக்குன்னா அப்ப 2 பேருக்கு அதுல அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். எனவே பொது பட்டியல் என்று சொல்லப்படுற அந்த கங்கரண்ட் லிஸ்ட்ல, ஒப்பிசைவு பட்டியல்ல தான் வந்து கல்வி இருக்கு. மாநில அரசு மாநில நலன் சார்ந்து, மாநில மக்கள் நலன் சார்ந்து மாநில உரிமையை வந்து நிச்சயமாக வந்து பயன்படுத்த முடியும். சரி, இப்போ வந்து உயர்கல்வி பக்கம் வருவோம். உயர்கல்வியில முதல் விஷயம் வந்து நுழைவுத் தேர்வு. அதாவது கலை அறிவியல் கல்லூரியில இருந்து எல்லா வகையான உயர்கல்விக்கும் நுழைவுத் தேர்வுன்னு சொல்றாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே நீட்டு அதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்க நிலையில கலை அறிவியல் கல்விகளுக்குமே வந்து உங்களுக்கு நுழைவுத் தேர்வுன்றது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்? தமிழ்நாட்டில் வந்து நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு தமிழ்நாட்டினுடைய +1 அட்மிஷன் கிட்டத்தட்ட 15% குறைந்ததாக சொல்றாங்க. குறிப்பாக பயாலஜி குரூப் பக்கம் யாருமே போகல. 100க்கு 100 சயின்ஸ்ல எடுத்தவங்க எல்லாம் வணிகவியல், காமர்ஸ் குரூப் கேட்டாங்க. நீங்க ஆய்வு நடத்துங்க எல்லா தலைமை ஆசிரியர்கிட்ட. இதெல்லாம் பத்திரிகையில வந்த செய்தி, ஆங்கில பத்திரிகை, தமிழ் பத்திரிகை, எல்லா பத்திரிகையிலும் புள்ளி விவரத்தோட வந்த செய்தி. காரணம் என்னன்னு கேட்டா, 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு நான் நேரா கல்லூரிக்கு போவேன்ற நிலை இல்லாம 12ஆம் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அகில இந்திய அளவுல ஒரு தேர்வு எழுதி அந்த தேர்வுல வர்ற மதிப்பெண் தான் சொல்லும்போது நான் அந்த தேர்வுக்கான தனியா ஒரு பயிற்சி எடுத்துக்கணும். அந்த பயிற்சி எடுப்பதற்கு நான் நேரத்தை செலவு பண்ணணும். அந்த நேரம் செலவு பண்ண முடியாது என்னால. அதுதான் இந்த வருஷம் +2ல நிறைய குழந்தைங்க சென்டம் வாங்கல, சிபிஎஸ்இ குழந்தைங்க வாங்கியிருக்கு. விவாதம் வைங்கள, சமச்சீர் கல்வி வந்த உடனே 30,000 பேர் சென்டம் வாங்கினாங்க மேக்ஸ்ல. 490க்கு மேல 10,000 பேருக்கு மேல வாங்கினாங்க. உடனே மதிப்பீடே குறைந்து போச்சுன்னாங்க. இப்ப வைங்களா விவாதத்தை, எப்படி வந்து 90% மேல சிபிஎஸ்இ எடுத்தாங்க, எப்படி அப்ப மாநில பாடத்திட்டம் சிறந்ததா சிபிஎஸ்இ சிறந்ததா? இப்போ நடக்கல விவாதம். ஏன் இந்த வருஷம் விவாதமே நடக்கல இது சம்பந்தமாக? அப்ப உங்களுக்கு வசதினா விவாதம் நடத்த மாட்டீங்க. ஆனா ஏழை மக்கள் படிச்சு 100 மார்க் வாங்கிட்டா உங்களுக்கு வயிறு அடிக்கும், உடனே நீங்க விவாதம் நடத்துவீங்க. அப்போ ஒரு 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 வறுமையில் இருந்து அந்த வறுமையை எதிர்கொள்வதற்கு, வறுமையை எதிர்த்து போராடி நான் மட்டுமல்ல இந்த வறுமையில் இருந்து என்னை சார்ந்து இருக்கிற என் கிராமமே முன்னேறணும்ன்ற அந்த ஆசையோட, அந்த கனவோட வெளியில வர பையன் இருக்கான்ல, பொண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும்னா அகில இந்திய தேர்வுன்னு சொன்ன ஒதுங்கிடும். சரியா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் ஒண்ணு ஒதுங்க சொல்லலையே, நான் தான் வாய்ப்பு கொடுத்தனே, நீ ஒதுங்குனா அதுக்கு நானா பொறுப்பு, உனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்ல போறீங்க. அப்போ என்ன ஒதுங்க வச்சுட்டு பழியையும் என் மேலேயே போட போறீங்க. இதுக்கு பேர் என்னன்னு நான் கேட்கிறேன். இதுதான் 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எப்படி நானே தகுதியற்றவன் என்ன உணர செய்தீங்களோ அதை மீண்டும் இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமா உணர செய்றீங்களா? அதுதான் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லப்படுற தேசிய தேர்வு முகமை. இதை தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாது. பல்கலைக்கழகத்திற்கு உரிமை இருக்குங்க. எம் பல்கலைக்கழகத்துக்கு சேர்ற மாணவர் என்ன தகுதி படைக்கணும்னு என் பல்கலைக்கழகம் தான் டிசைட் பண்ண முடியும். அது எப்படி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி டிசைட் பண்ண முடியும்? பல்கலைக்கழகத்தை உருவாக்குகின்ற, ஒழுங்குபடுத்துகிற, கலைக்கின்ற உரிமை இன்றைய தேதியில அரசமைப்பு சட்டத்தின்படி 246 7வது அட்டவணை பட்டியல் 2 பட்டியல் 2ல 32 அதுல இன்கார்பரேஷன், ரெகுலேஷன், வைண்டிங் அப் ஆஃப் யூனிவர்சிட்டி ஸ்டேட் சப்ஜெக்ட். அப்ப ரெகுலேஷன் இஸ் a ஸ்டேட் சப்ஜெக்ட். அப்ப ஒழுங்குபடுத்துதல்ல மாணவர் சேர்க்கையும் வரும், கட்டணம் தீர்மானிக்கிறது வரும், எல்லாமே வரும். நீங்க யார் இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு? அப்ப ஹையர் எஜுகேஷன் ரெகுலேஷன், ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா HECI, அப்ப உயர்கல்விக்கு ஒரு ஆணையம், அதுதான் சிங்கிள் ரெகுலேட்டரி பாடினா அப்ப மாநில அரசுடைய உரிமையை அப்படியே நீங்க எடுத்துக்கிறீங்களா? இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். மாநில அரசுக்கு இருக்கிற உரிமையை நீங்க எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. மத்திய அரசு நினைத்தால் மாற்றிவிட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப எது இந்த அரசமைப்பு சட்டத்தில் சாத்தியம் இல்லை என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரோ அதை சாத்தியப்படுத்தி காட்டி அண்ணல் அம்பேத்கருடைய வாசகத்தை பொய்யாக்குகிறீர்கள். அதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை செய்கிறது. ஒருவேளை இந்த நுழைவுத் தேர்வுல எப்படியும் மாணவர்கள் தேர்ச்சி பெறாம போவாங்க, இடைநிற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த ஒகேஷனல் குரூப் வந்து வைக்கிறாங்களோ? ஆமா, நீங்க வந்து பையன் எதுக்கு பையனுக்கு தான் தொழில் இருக்குல்ல, அப்படி நீங்க சமாதானம் அடைஞ்சுக்கலாம்ல. இதுக்கு மேல போ, பாவம் பாவம் பையன் பாவம் என்ன செய்வான், அவன் முடிஞ்சது அவன் கத்துக்கிட்டான்ல ஒரு தொழில், அவன் தொழில் செய்யறான்ல. ஒரு சமாதானம் அடைவதற்கு உயர்கல்விக்கு போக முடியாமல், அதாவது நான் BA தமிழ் தானே சார் படிக்க போறேன், BA தமிழ் படிக்கிறதுக்கு நான் எதுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில போயிட்டு எழுதணும்? BA ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு
எனக்கு ஆர்வம் இருக்குன்னு தான் நான் வர்றேன். என் ஆர்வத்தை தான் பல முறையில நீங்க சோதிக்கிறீங்களே, அது என்ன தனியா என் ஆர்வத்தை நீங்க சோதிக்கிறது? அப்படி இல்லாம நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன், அந்த டெஸ்ட் தான் உன் ஆர்வத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்றது எந்த வகையில வந்து நியாயமான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும்? நிச்சயமாக அறிவியலுக்கு எதிரான ஒரு அணுகுமுறை. நீங்க உடனே சொல்லலாம், சாட் இருக்குங்க அமெரிக்கால, இந்த மாதிரி டெஸ்ட் எல்லா இடத்துலயும் இருக்குங்க அப்படிலாம் சொல்லலாம். சாட் மட்டுமா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அந்த குழந்தையினுடைய டிஃபிகல்ட்டி லெவல் அதுக்கு ஒரு மார்க் கொடுக்கறாங்க. சாட் மார்க் மட்டும் எடுக்கல. ஒரு குழந்தை ஆப்பிரிக்கன் ஆரிஜின் குழந்தை, இல்ல வந்து செவ்விந்தியர்கள், அமெரிக்காவோட பூர்வ குடிமக்கள், அந்த குழந்தையா இருந்தா அந்த குழந்தைக்கு ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் இருந்திருக்கும்ல. அவங்க வீட்டுல யாரும் சமூக பின்னணிக்கான ஒரு அங்க வந்து அரசமைப்பு சட்டம் அதை கொடுக்கல, பல்கலைக்கழகத்துக்கிட்ட அதை கொடுத்துட்டாங்க. நீ வந்து இந்த சமூகத்திலிருந்து யாருமே உன் பல்கலைக்கழகம் வரலன்னா அப்படியானவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கலாம். இந்த சிஸ்டம்லாம் அங்க வச்சிருக்காங்க. சோ எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ரிஜிட்டா ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்ட்ல வர மார்க், அந்த மார்க் வச்சுதான் உனக்கு அட்மிஷன்ன்றதுலாம் கிடையாது. சமூகம் மாறிக்கிட்டே இருக்கு, உலகம் முழுக்க மாறுது. உலகம் முழுக்க எப்படி மாறுது என்பதை பற்றியே நீங்கள் கவலைப்படாமல் நீங்க இங்க வந்து ஒரு கல்விக் கொள்கையை அறிவிக்கிறது அப்படின்னு சொல்றது நிச்சயமா வந்து ஒரு நியாயமற்ற ஒரு அணுகுமுறை. இப்போ வந்து பல பாட பிரிவுகள் கொண்ட கல்லூரிகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? இதுல மல்டி டிசிப்ளினரின்றது யாருமே வரவேற்கக்கூடியது தாங்க. கல்வியாளர்களை பொதுவா போய் கேட்டீங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த இன்ஜினியரிங் காலேஜ்லயே ஹியூமானிட்டிஸ் இருக்கட்டும், வந்து கலை மற்றும் சமூக அறிவியல் படிப்பதற்குண்டான வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இவங்க சொல்ற மல்டி டிசிப்ளின் என்னன்னா, சிங்கிள் டிசிப்ளின் காலேஜே இருக்கக்கூடாது. பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கலை கல்லூரி, அறிவியல் கல்லூரின்னு தனித்தனி பிரிவுகளாக இருக்க கல்லூரி இருக்கக்கூடாது. ஒரே கல்லூரியில எல்லா துறையும் இருக்கணும்ன்றாங்க. அது சாத்தியமான்றதுதான். ஆமா, இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் காலேஜ் கட்டி வச்சிருக்கோம். ஆமா, அது என்ன நீங்க சொல்லலாம்னா, ஒரு பொறியியல் படிக்கிற மாணவருக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தெரியணும்னு சொல்லுங்க, இந்திய அரசமைப்பு சட்டம் தெரியணும்னு சொல்லுங்க, அதை ஒரு பாடப்பிரிவா வைங்க. ஒரு பொறியியல் படிக்கின்ற மாணவர்கள், மருத்துவம் படிக்கிற மாணவர்களுக்கு சமூக சிக்கல் என்னன்னு தெரியணும்னு சொல்லுங்க. அப்போ ஒரு மருத்துவம் படிக்கிற மாணவர், ஒரு பொறியியல் படிக்கிற மாணவர், ஒரு அறிவியல் படிக்கிற மாணவர், வணிகவியல் யாராக இருந்தாலும் சமூகத்தை புரிந்து கொள்வது, அரசமைப்பு சட்டத்தை புரிந்து, இயற்கை வளங்களை புரிந்து கொள்வது. அப்ப இதை எதையுமே நீ பேசாதன்னு சொல்றதா இவங்க சொல்ற மல்டி டிசிப்ளின். இவங்க சொல்ற மல்டி டிசிப்ளின்ல கிரெடிட் சிஸ்டம், எப்ப வேணாலும் வெளில போப்பா, எப்ப வேணாலும் உள்ள போவார். இந்திய சூழல்ல வெளியில போற பையன் உள்ள வர முடியுமான்னு கல்லூரியை விட்டு வெளியில போற பையன் எப்படி உள்ள வருவான்? அதாவது நான் ஒரு வருஷம் முடிச்சிட்டு கூட வெளியே போலாம், வெளில போலாம், போயிட்டு ஒரு கேப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரலாம். நான் இந்த வருஷம் சயின்ஸ் படிச்சுட்டு அடுத்த வருஷம் போய் ஆர்ட்ஸ் படிக்கலாம். ஆர்ட்ஸ் ஒரு பேப்பர் முடிச்சுட்டு எனக்கு வேண்டாம், திரும்ப சயின்ஸா கண்டினியூ பண்றேன்னா நான் சயின்ஸ்க்கு வந்துடலாம். சோ இதுதான் அவங்க மல்டி டிசிப்ளின் காலேஜ்ல கிரெடிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏதோ சமூகம் ரொம்ப வளர்ந்து எல்லார்கிட்டயும் நல்ல பணம் இருக்கு, நல்ல வசதி இருக்குது, ஒரே மாதிரி இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்ற ஒரு நினைப்புல செய்யற ஒரு ஏற்பாடு. இது நிர்வாக ரீதியில எடுக்கப்பட்ட முடிவுகள், எதிர்பார்ப்பு ஆசையில் எடுக்கப்பட்ட முடிவுகள். இது வந்து யதார்த்த நிலையை உணர்ந்து உண்மையிலேயே இந்த மக்களுக்கு எது தேவை, எங்க இருந்து அந்த ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்ற அந்த விஷயத்திலிருந்து இது வந்து பார்க்கப்படல. விரிவான விவாதம் நடந்து விரிவான விவாதத்தில் வந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த கொள்கை வந்து உருவாகல. எனவே தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் இது வந்து மிகவும் சிக்கலான ஒரு கல்விக் கொள்கை. இது வந்து இந்திய சூழலுக்கு, இன்றைய இந்திய சூழலுக்கு பொருத்தமான ஒரு கல்விக் கொள்கையே கிடையாது. அடிப்படையில் அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகங்கள், அரசு பள்ளிகளை வலுப்படுத்தக்கூடிய, அதன் மூலமாக கல்வி தரக்கூடிய ஒரு கல்விக் கொள்கை தான் இன்றைய தேதியில வந்து மக்களுக்கு தேவை. மக்களால பணம் கட்டி படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் முடியாது. எனவே அரசு பொறுப்புல, அரசு செலவுல உயர்கல்வி வரைக்கும் கொடுப்பதற்கு முன் வரணும். அதற்கான பெரிய கூறுகள் எதுவுமே இதுல இல்ல. எனவே நிச்சயமாக இந்த கல்விக் கொள்கையை இந்திய சமூகம் ஏற்றுக்கொள்வது என்பது வாய்ப்பற்றது. ரொம்ப தெளிவா எங்களுக்கு வந்து விளக்கி இருக்கீங்க சார். அதாவது தமிழகத்துடைய கல்வி முறைன்றது அகில இந்திய கல்வி முறையோட வேறு, அது வந்து சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு அணுகிற விஷயம் அப்படிங்கிறத தாண்டி இந்த கல்விக் கொள்கை வந்து ரொம்ப மேட்டிமைத்தனமான ஒரு கல்விக் கொள்கையா இருக்கு அப்படிங்கறத நீங்க விளக்கியிருக்கீங்க. உங்க நேரம் எங்களுக்காண்டி செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.